உங்களோட குடல் சுத்தமா இல்லாததை சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். முதல் விஷயம் வாய் துர்நாற்றம். பொதுவாக காலையில் எழுந்தோடனே எல்லாருக்குமே வாயில நாற்றம் வரும். ஆனால் பல் தேய்ச்சிட்டு ஏதாவது உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த நாற்றம் போயிடும். ஆனால் உங்களுக்கு நாள் முழுக்க அந்த நாற்றம் இருக்குன்னா உங்களோட குடல் சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது அடிக்கடி வாய்ப்புண் வர்றது. பொதுவாக காரம் அதிகமாக சாப்பிட்டா வாய்ப்புண் வரும், குடலில் சூடு ஏறினாலும் வாய்ப்புண் வரும், குடல் சுத்தமாக இல்லைனாலும் வாய்ப்புண் வரும். அடிக்கடி உங்களுக்கு அஜீரண கோளாறுகள் இருக்குன்னா உங்கள் குடல் சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். கான்ஸ்டிபேஷன், உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, மோஷன் போகிறதுல டிஸ்டர்பன்சஸ் இருக்குன்னா உங்களுக்கு குடல் சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். அடுத்தது கேஸ் ட்ரபிள், குசு வர்றது. இப்போ குசு வர்றது நார்மலான ஒரு விஷயந்தான், ஆனால் அடிக்கடி குசு வர்றது ப்ளஸ் அது ரொம்ப துர்நாற்றமாக வருது அப்படின்னா உங்களோட குடல் சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். ஆரோக்கியமான குடல்லாம் நல்லா பசி எடுக்குங்க. உங்களுக்கு சரியாக பசி எடுக்க மாட்டேங்குதுன்னா உங்கள் குடல் சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். நிறைய பேர் பசி எடுக்கலைன்னா கூட டைமுக்கு பார்த்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அப்போ இன்னும் குடல் கெட்டு போகும். சரி, குடல் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எப்போ பார்த்தாலும் இட்லி வடை தோசை பொங்கல்னு சாப்பிட்டுட்டு இருக்காம ஒரு வேளை உணவாகவே பழங்கள் சாப்பிட்லாம், பச்சை காய்கறிகள் சாப்பிட்லாம், சமைத்த காய்கறிகள் கீரைகள்லாம் கூட சாப்பிட்லாம். பசி இல்லாத நேரம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். பசி எடுத்தாலும் அளவோட சாப்பிட தெரிஞ்சுக்கணும். இயற்கை இனிமா அல்லது வாட்டர் இனிமான்னு சொல்லுவாங்க. இது நம்ம வீட்டில் இருந்தபடியே பயன்படுத்திக்கலாம். தற்காலிகமாக மலக்குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும். அடுத்தது பேதி கெடுக்கிறது. குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம வெறும் வயிற்றுல காத்தால கடுக்காய் பொடி சாப்பிட்றது அல்லது விளக்கெண்ணெய் குடிக்கிறது, இது மாதிரி எடுக்கும்போது நமக்கு லூஸ் மோஷன் ஆகும், குடல் சுத்தமாகும். அடுத்த விஷயம் பாடி டீடாக்ஸ். நம்ம உணவுகளை வச்சே குடல் சுத்தம் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் தொடர்ச்சியாக டீடாக்ஸ் கிளாஸஸ் எடுத்துகிட்டு வரேன். அடுத்தது ஃபாஸ்டிங், உண்ணா நோன்பே உயரிய மருத்துவம். இந்த விரதங்கள் இருக்கிறப்போ நமக்கு குடல் நல்லா சுத்தமாகும், குடலில் இருக்க கழிவுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போக ஆரம்பிக்கும். இதுவும் நம்மளோட டீடாக்ஸ் கிளாஸில் நான் சொல்லித்தரேன். குடல் சுத்தமே உடல் சுத்தம். குடலை நல்லா வச்சுக்கோங்க, ஆரோக்கியம் தன்னால் வரும்.